ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி வேர்க்கடலெலாம் வறுத்தோன்னா அந்த தோலை வந்து தனியாக நீக்கி எடுக்கும்போது தோல் எல்லா இடத்துலையுமே வந்து விழுந்துடும். ஸோ விழுகாமல் இருக்க அதே சமயத்தில் தோல் மட்டும் தனியாக நீங்கி வரத்துக்கு இந்த மாதிரி வடிகரண்டி இருந்தால் எடுத்துக்குங்க. வடை சுடுவோம்ல, ஸோ அந்த கரண்டி இருந்தால் எடுத்துக்குங்க. ஸோ இப்போது நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையே நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த கரண்டியில் போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம மாவு சலிகிற மாதிரியே சலிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் கவருக்குள்ளே வச்சு சலிக்கிறனால அந்த தோலுமே தனியாக நீங்கி வந்துடும். அதே சமயத்தில் நம்மளுக்கு தனியாக வேர்க்கடலையுமே கிடச்சிடும். ஸோ இதனால் வந்து நம்ம கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு தோலுமே எங்கேயுமே செதறாது. இங்கே பாருங்கள், சூப்பராக வேர்க்கடலை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. தோல் பாருங்கள் கவருக்குள்ளே கலெக்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீடுங்களில் துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் வாங்கி வைப்போம். கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கிற சமயங்களில் நம்மளோட பருப்பில் வண்டு பூச்சி அதுக்கப்புறம் வந்து ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் நம்மளோட பருப்பில் எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் இருக்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் தான் போட போகிறோம். ஸோ மிளகாய்த்தூள் மேலே போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக இருக்கனால மிளகாய்த்தூள் அதுக்கு மேலே போட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுக்குங்க. குலுக்குனதுக்கப்புறம் மேலேயுமே வந்து கொஞ்சமாக வந்து திருப்பி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா குலுக்கி விட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட உளுந்தம்பருப்பு எந்த ஒரு பருப்பாகட்டும் வண்டு பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் உளுத்தம்பருப்பு மிளகாய்த்தூள் போட்டால் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே, எப்படியா இருந்தாலும் நம்ம உளுத்தம்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு தான் செய்வோம். ஸோ அந்த சமயங்களில் நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட பருப்பு எதுவுமே வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுமே முளைச்சி வர ஆரம்பிச்சிருது. அதே சமயத்தில் ஒரு மாதிரி வந்து சுருங்கின மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொலன்னு ஆயிரும். அதாவது என்ன சொல்கிறதுனா வந்து ரொம்பவும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து அடிப்பட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கினதுமே ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நீண்ட நாட்களுக்கு வரும். எப்பவுமே உருளைக்கிழங்குலாம் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா காத்தோட்ட பகுதி உள்ள மாதிரி கூட எடுத்துக்கோங்க. மெயினாக கீழே வந்து கார்போர்ட் அட்டை என்ன இருந்தால் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எதுவுமே எடுக்காதீங்க. இந்த மாதிரி கார்போர்ட் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை கார்போர்ட் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வச்சதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வீட்டில் இருக்க பூண்டுங்க. இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து முளைச்சி வராது, நீண்ட நாட்களுக்கு இருக்கும். வெங்காயத்துக்கு கூட தான் நம்ம உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. ஆனால் வந்து பூண்டு கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நீண்ட நாட்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய வாழைப்பழம் வந்து பழுக்காமல் கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா ஒரு 12 நாள் வரைக்கும் வரும். ஸோ இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே வந்து வாழைப்பழம் வந்து அழுகக்கூடிய பகுதி வந்து இந்த தண்டு பகுதி தான். இங்கே தான் வந்து அப்படியே வந்து கருப்பாய் என்ன ஆகணும், அந்த பழமே வந்து பழுக்க வச்சிடும். ஸோ அந்த பகுதியை வந்து எப்பொழுதுமே வந்து ஈரமாகவே வச்சுருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா தான் அந்த பழம் வந்து பழுக்காது. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி தான் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஈரம் பண்ணி இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி முனைப்பகுதியில் கட்டிக்குங்க. அப்பப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த துணிக்கு வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீட்டில் அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் ஒன்று தான் வந்து வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும், முளைச்சி வரக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா வாங்கிட்டு வந்து வெங்காயத்தை ஒரு 1/2 மணி நேரம் வெயில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரும் எல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரும் அந்த வெங்காயத்துக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளோட வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.